இருக்கிறபடியால் பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது கேள்வி கணிகள் நிகழ்ச்சி தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் வாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய வணக்கத்துடன் இன்று கேள்விக்கணை வாரம் 666 இடம்பெற இருக்கின்றது. சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதம் பங்குனி மாசம் இன்று 9ஆம் தேதி 4ஆம் மாசம் 2026ஆம் ஆண்டு சமூக ஒருங்கி சேவை ஒன்றிணைக்கும் ஆண்டாக இம்மாதம் 2026 Postodio.net லண்டன் தமிழ் ரேடியோ.நெட்டிலும் நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கும் பார்த்தும் கொண்டு இருக்கிறீர்கள். பெல்வதியார் பகுதிக்கு சென்று நீங்கள் அதில் கேள்விக்கணை என்ற முதலாவதாக இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களது பெயர்களை கொடுத்து நீங்களும் இன்று கேள்விக்கணை நிகழ்வில் நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். வழமை போல உங்களுக்கான கேள்விகள் 10 செகண்டுகள் இருக்கின்றது. முதல் வரும் கேள்விகளுக்கு 100 புள்ளிகள், பின்வரும் கேள்விகளுக்கு 200 புள்ளி வீதம் இருக்கிறது. விவேகமாக நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாகின்றது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் முடித்து வையுங்கள். வர இல்லையோண்டும் எங்களை கேட்கல சொல்லியக்கா, கேட்கல உண்டு. இப்பொழுது கேட்க இல்லையா? இப்ப கேட்குது. நீங்க திருப்பி சொல்லுங்கள் அந்த கேள்வியை. முதலாவது கேள்வி வந்து விட்டது, அடுத்ததுக்கு சொல்லுகிறேன். இல்லக்கா, இது பிளாங்கா தான் வருது, எனக்கு ப்ளூவா ஒன்றுமே வரல, கேள்வியே வரல. இல்ல எங்களுக்கு வந்திருக்கு. எனக்கும் வரையில தனி ப்ளூவா கிடக்கு எனக்கு. அடுத்ததை பாருங்கள். சொல்லுதல் என்பது சரியானது. 3 பேர் போட்டு இருக்கிறார்கள். நான் போட்டேன். ஓகே. இப்பொழுது அடுத்தது ஆற்றினால். இப்பொழுது வருகிறதா வாணிமோகன்? கிளேசம் என்ன? பசி தீருமா? புண் ஆறும். கீறி ஆறினால், கீறி ஆற்றினால் புண் ஆறும். சவுண்ட் எல்லாம் வருது புதுசா. ஆமா, இல்ல உங்களோட இருந்து தான் வருது. இங்க எனக்கு சத்தம் கேட்டது. இப்ப கிளர்த்தும் கல்வி. பூனை அறியுமா? தளர்ச்சி படாது பூனை விடுமா? கிளர்த்தும் கல்வி, தளர்ச்சி படாது. கொலம்பியா வித்தியாசமாக வருகிறது. கொலம்பியா நாட்டினுடைய தலைநகரம். கொலம்பியா பற்றிய கேள்விகள் வருகின்றன. பொகோட்டா, செயின்ட் ஜோன்ஸ், குவாடலூப்பே. கொலம்பியாவின் தலைநகரம் பொகோட்டா. கொலம்பியா நாடு எந்த நாட்டிடம் இருந்து விடுதலை பெற்றது? ஸ்பெயின், டொமினிகா, பர்முடா. ஸ்பெயின் நாட்டிடம் இருந்து விடுதலை பெற்றது. கொலம்பியா நாட்டினுடைய நாணயம் என்ன? கொலம்பியா பெசோ, கொலம்பியா டாலர், கொலம்பியா பியஜினி. கொலம்பியா பெசோ என்பது நாணயம். கொலம்பியா நாட்டினுடைய அழைப்பு குறி 6 5 7 5 5 5 3.
கொலம்பியா நாட்டினுடைய அழைப்புக்குறி 5-7. கொலம்பியா நாட்டினுடைய இணைய குறி பதில் வரையில இருந்து இதுதான் வருது. CLCOKO. கொலம்பியா நாட்டினுடைய இணைய குறி CO கொலம்பியா. ஒன்பதாவது கேள்வி. இப்பொழுது இரட்டை கிளவி. உடை அணிந்து வந்தான். மழுமழுப்பான தளதளப்பான மொடமொடப்பான உடை அணிந்து வந்தான். மொடமொடப்பான உடை அணிந்து வந்தான். தளதளப்பான உடை அணிந்து வந்தான் என்பதும் போட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் வைத்திருந்தது மொடமொடப்பான என்பதுதான். ரெண்டும் சரியாக இருக்கணும். ஆனாலும் நான் வைத்திருந்தது அதுதான். மிக மன்னிப்புடன். ஓகே. என கண்ணீர் சிந்தினார். என்ன வரணும்? என கண்ணீர் சிந்தினார். பொல பல என கண்ணீர் சிந்தினார். கொல கொல என கண்ணீர் சிந்தினார். கொழு கொழு என கண்ணீர் சிந்தினார். பொல பொலவென கண்ணீர் சிந்தினார். நேவி சக்கா, சரோஜினி அக்கா, பத்மினி, வாணி அவர்கள் சரியோ புள்ளியோ வேகம் வேகமாக போடுங்கள். சரியண்டா கூடுன புள்ளிகள் வரும். திருவண்ணாமலையின் வேறு பெயர் என்ன? திருவண்ணாமலையின் வேறு பெயர் கோயில் நகரம், அருணை, ஜமீன் நகரம். அருணை என்பது கோயில் நகரம் வராது. திருச்சி கோயில் நகரம் வரும். இப்பொழுது அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். இது ஒரு பஞ்ச் டயலாக். எந்த படத்தினுடையது? வஞ்சிக்கோட்டை வாலிபன், 16 வயது நிலை, மனோகரா. ஏற்கனவே 2-3 தடவைக்கு மேல் வந்திருக்கிறது. பார்ப்போம். மனோகரா படத்தில் உள்ள இந்த டயலாக். நீங்க நல்லவரா கெட்டவரா? இந்த டயலாக் இந்த படத்தில் வருகிறது. நாயகன், சாமி, போக்கிரி. இது ஒரு கமலஹாசன் படம் உண்டு. நாயகன் படத்தினுடையது. போக்கிரி விஜய், சாமி விக்ரமோட படம். அடுத்து ஈறி சினந்து. இது இடமொழியா இருக்கிறது. நீங்கள் உங்களோட மகனுக்குள்ள பாருங்க. நான் பிள்ளையாக போட்டிருக்கிறேன்னா சரியாக நினைச்சிருக்கிறேன். சரி தவறு நீங்கள் மனதிலே சீறி சினந்தா போட்டு பாருங்க. தவறானதுதான். சீறி சினந்திச்சு என்ன வரணும்? சாக்கு போக்கு. இதில் சரியா அல்லது எழுத்து உள்ளுக்கு வர வேணுமான்னு பாருங்க. சாக்கு போக்கு. சாக்கு போக்கு. இப்ப என்ன வர வேணும்? உறக்கம். சரி தவறு. ஊன் உறக்கம் என்பது சரியானது. ஏன் புல போட்டீங்கள்? உலக சுகாதார தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? கவிதை கூட அதுக்கேற்ற தலைப்பில் தான் வந்திருந்தது. 7ஆம் தேதியா, 6ஆம் தேதியா, 8ஆம் தேதியா? நேற்றா அல்லது முதல் நாளா அல்லது 6ஆம் தேதியா? 7ஆம் தேதி என்பது சரியானது. உலக ஹோமியோ தினம், ஹோமியோபதி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 10ஆம் தேதி இன்றா அல்லது 7ஆம் தேதி முடிந்ததா அல்லது நாளைய தினமா? உலக ஹோமியோபதி நாளைய தினம்
அடுத்து ஆங்கில சொல்லின் தமிழ் சொல்ல பாருங்க. ஒர்க் ஷாப் வந்து அங்கால எழுதும் பொழுது தமிழில் சில தவறா இருக்கலாம். ஒர்க் ஷாப் ஆங்கில சொல்ல பாருங்கள். நிறுவனம், பட்டறை, பணிமனை. இது எது சரியானது? பணிமனையும் சரி, பட்டறையும் சரி. ஒர்க் ஷாப் பண்ணா நிறுவனத்துக்கு வராதே. ஸ்டோர் ரூம், ஸ்டோர் ரூம். காட்சியகம், அங்காடி, பண்டசாலை. காட்சியகம், காட்சியகம் என்பது ஷோரூம். சவுண்ட் ஒன்று நான் போடவில்லை, அது அழக வருகிறது. 21. எதிர் அமுதம், நஞ்சு ரெண்டும் பதில் அதிலே இருக்கிறது. பாருங்க, சரி தவறு. எதிர்ப்பதம் சரியானது. யார் தவறு போட்டிருந்தீர்கள்? நான் தான் அமுதத்துக்கு. போட்டுக்கிட்டேன். நான் தான் அது கை தட்டிட்டேன். ஓ, எனக்கு அந்த ஸ்கிரீன்ல ஃபுல்லா வருது இல்லை உங்களோட கேள்வி. அதான் பிரச்சனை. ஸ்கிரீன் பெருசாத்தான் இருக்கிறது. அரிது, எளிது. சரி தவறு. அரிது, எளிது. சரியானது. அரிதண்டா கொஞ்சம், எளிது என்று சரியானதுதான். அது எதிர்ப்பதத்துக்கும். காலம், அகாலம். சரி தவறு. விரல், சரியானது. கூனா என்பதற்குரிய கூவண்ணா என்பதும் பூமிக்குரிய சொல். உங்களுக்கு தெரியும். இது கூனா என்பது சோலை, பூமி, மதில். கூனா, கூவண்ணா அந்த வரிசையில் வருவது. ரெண்டுமே பூமிக்குரிய ஒரு சொல்லு இருக்கிறது. தேயண்ணா, தேயண்ணா என்ற சொல் இதனை குறிக்கும். கருப்பா, நெருப்பா, சிவப்பா? சிவப்பு நிறத்தை குறிக்கிறது செய்யண்ணா. கனி என்பது உங்களுக்கானது. கனி என்பது பழம். அதை விட இதில் இருக்கிற ஒரு சொல்லு. கனி என்பது கணிக்கிறது. உங்களுக்கானது கனி. கனி என்பது சுரங்கம் என்பதற்கான ஒரு ஒத்த சொல். கனி. ஒருவர் போட்டுக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நாணம், வெட்கம். உங்களுக்கானது 2 சுழி. நாணம். இது கவரிமான், கலைமான், ஆண்மான். மயில். கவரிமான் என்பது சரியானது. மனித உடலில் வியர்க்காத பகுதி எது? மூக்கு, காது, உதடு. உதடு என்பது சரியானது. மனித தலையில் உள்ள எலும்புகள் 22. யாற்றை விட்டு சத்தம் வருகிறது. 24, 21, 22. 11 சோடி எலும்புகள் இருக்கிறது. தபால் தலையில் முதலில் இடம்பெற்ற இந்தியர் யார்? காந்தி, ராஜாஜி, நேரு. காந்தி என்பது சரியானது.
இப்ப கீழே கொஞ்சம் வித்தியாசம்தான். வாணி ஓடி வந்திருக்கிறீங்க 3. 1937 ஐரோப்பாவுக்கு வந்த முதலாவது வானூர்தி 200 புள்ளிகள் வேகம். சிபிலிசி பெசேரி கமிகாசு. ஐரோப்பாவுக்கு வந்த முதலாவது வானூர்தி. கமிகாஸ் என்பது முதலாவது வானூர்தி. ஒருவர் போட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். வானூர்தி அது எந்த இடத்திலிருந்து எங்கு வந்தது? முதலாவது வானூர்தி நெதர்லாந்துக்கு, லண்டனுக்கு, பிரான்சுக்கு. இங்கிலாந்துக்கு வந்திருந்தது. 33வது கேள்வி. இந்த வானூர்தி எங்கு தயாரிக்கப்பட்டது? முதலாவதாக லண்டனுக்கு வந்த வானூர்தி எங்கு தயாரிக்கப்பட்டது? இந்தியாவிலா, ஜப்பானிலா, சீனாவிலா? ஜப்பானில் தயாரிக்கப்பட்டது. 1700. ஓகே, அடுத்து 34. இரண்டாம் உலகப் போர் ஜெர்மனியின் அல்பிரட் சீட் என்ற போர்க்கப்பல் பிரித்தானியா வான்படையால் எந்த ஆண்டு மூழ்கடிக்கப்பட்டது? 1945 44 47? இரண்டாம் உலக போர் 45 தான் மூழ்கடிக்கப்பட்டது. இன்னும் 2 கேள்வி. முதலாவது பிரித்தானியா தயாரிப்பான கான்கோர் 002 முதல் வான்பரப்பை மேற்கொண்டது எந்த ஆண்டு? 1965, 60, 69? வரலாற்றில் இன்று நிகழ்வில் இருந்தது 1960. இது இன்னும் ஒரே ஒரு கேள்வியாகும். அது வலு இலகுவான கேள்வி. எல்லோரும் சரியாக போடுங்கள், பார்க்கலாம். சென்னையினுடைய வேறு பெயர்? சென்னை தூங்கா நகரம், மதராசு பட்டினம், கூடல் நகர்? மதராஸ் பட்டினம் என்பது சரியான. இப்பொழுது மல்லர் அவர்கள் 1964 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஜெயமலர் நேவி சக்கா 1480 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். வாணி 1380 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. சரோஜினி அக்கா ஓடி வந்துட்டார், 1011 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். பத்மினி 909 புள்ளிகளை, 791 புள்ளிகளை பெற்றிருக்கள். அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வெற்றி தோல்விக்கப்பால் எல்லோருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்பொழுது உங்களுக்கான கேள்விக்கான பதில் தர இருக்கின்றேன், அமைதியாக கேளுங்கள். இன்று கேள்விக்கணை வாரம் 666க்கான கேள்விகளும் பதில்களும். சாக்கு போக்கு சொல்லுதல், கீறி ஆற்றினால் புண் ஆறும், போர்த்தும் கல்வி தளர்ச்சி படாது. கொலம்பியா நாட்டினுடைய தலைநகரம் பொகோட்டா. அது ஸ்பெயின் நாட்டிடமிருந்து விடுதலை பெற்றது. கொலம்பியா நாட்டினுடைய நாணயம் கொலம்பியா பெசோ. அதனுடைய அழைப்பு குறி 57. இணைய குறி CO.
முடமுடப்பான உடை அணிந்து வந்தான். தளதளப்பான உடை என்பதும் சரியானதுதான், மன்னிப்புடன். மற்றும் பொல பொல என கண்ணீர் சிந்தினர். திருவண்ணாமலையின் வேறு பெயர் அருணை. பஞ்ச் டயலாக்கில் அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்கிறீர்கள். இது மனோகரா படத்தினுடைய டயலாக் கொண்டு. நீங்கள் நல்லவரா கெட்டவரா நாயகன் படத்தினுடையது. சீறி சினந்து என்பது இச்சன்னா அதில் வர வேண்டும். சாக்கு போக்கு இப்பன்னா வர வேண்டும். ஊன் உறக்கம் என்பது சரியானது. உலக சுகாதார தினம் 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம். உலக ஹோமியோபதி தினம் 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம். ஒர்க் ஷாப் என்பது பட்டறை அல்லது பணிமனை. ஷோரூம் என்பது காட்சியகம். எதிர்ச்சொல்லில் வருவது அமுதம் நஞ்சு என்பது சரியானது. அரிது எளிது என்பதும் சரியானது. காலம் அகாலம் என்பதும் சரியானது. கு என்பது பூமி. சே என்பது சிகப்பு. கனி என்பது கனித்தல், உங்களுக்கானது. கனி 2 சுழி நீ நான் போட்டிருந்தேன். கனி என்பது சுரங்கம். அடுத்து நாணம் என்பது வெக்கம், உங்களுக்கானது. நாணம் என்பது கவரிமான். 2 சுழி நானா வரணும். மனித உடலின் வியர்க்காத பகுதி உதடு. மனித தலையில் உள்ள எலும்புகள் 22. தபால் தலையில் முதலில் இடம்பெற்ற இந்தியர் மகாத்மா காந்தி. 1937 ஐரோப்பாவுக்கு வந்த முதல் வானூர்தி கமிகாசு. இந்த வானூர்தி இங்கிலாந்துக்கு வந்தது. ஜப்பானால் தயாரிக்கப்பட்டு வந்திருந்தது. 2ஆம் உலக போரில் அந்த அட்மிரசி சென்ற போர்க்கப்பல் 1945ஆம் ஆண்டு பிரித்தானிய வான்படையினர் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அடுத்து முதலாவது பிரித்தானியா தயாரிப்பான அந்த கார்கோ 002 1960ஆம் ஆண்டு இது பறக்க விடப்பட்டது. சென்னையினுடைய வேறு பெயர் மதராஸ் பட்டினம். இன்று இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? ஒரு கேள்விதான், அது 2 ஆன்சரும் கிட்டத்தட்ட சரியானதுதான், அதை கவனிக்கவில்லை. இப்பொழுது பேப்பர் வச்சிருக்கிறீர்களா? சத்தத்தை காணவில்லை. பேப்பர் ரெடியா? பேப்பர் ஓமோ. இப்பொழுது நான் தருவதை பேப்பர் எழுதி கொள்ளுங்கள். மற்றவர்கள் ரெடியோ? சத்தத்தை காணவில்லை. மியூட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, தயவு செய்து மற்றவர்கள் ரெடியா? ஜெயமல்ல? ஓகே ஓகே, ஒரு சில பேப்பர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். ஓகே. இப்ப முதலாவதாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் 12 சின்ன சின்ன சொற்கள் தரப்போறேன். ஒரு நிமிஷம் அக்கா. அதுக்குள்ள சின்ன ஒரு கேள்வி. இதுக்குள்ள அந்த ஆடை மொட ஏதோண்டு போட்டீங்கல்லோ, தளதள ஆடை தானே வரும். தளதளதான் நானும் போட்டேன்னா நான் முளமுளன்னு சொன்னா அப்படியே நானும் தளதள போட்டேன். மொடண்டா என்னது? அது எல்லாரும் தளதள. நானும் தளதள தான் போட்டேன். சோப்ராசாக்கான ஒத்த சொல்லும் அதுதான். மொடமொடண்டா அது கடகட அது முறுமுரண்டு இருக்கிறது. முறுமுரண்டு இருக்கிறா மொட வரும். தளதளண்டு எல்லாம் போட்டிருந்த உண்டு. அதான் அதான் சரி, அதான் சரி. நீங்க வேற ஒன்றுக்கு தான் ரெண்டும் ஒரே இதுதான், ரெண்டும் சரியானதுதான். ஆனா நான் அதுக்கு போட்டுட்டேன், அதான் சொல்லி இருந்தேன். மொட வேற மொட வராது. மொட வராது. அது வேற. அது படவரண்டு இருக்கிறது. அது கடினம், கடினமானதான் வரும். அது மொட வர்றது பார்த்துவேன் நான். வெள்ளிக்கிழமை அது எல்லாரும் அதுக்கு சரிதான் போட்டோம். எல்லாரும் இதுக்கு தான் போட்டாங்களா? ஆமா, சரி.
இப்பொழுது உங்களுக்கானது தயவுசெய்து பேப்பர் வைத்துக் கொள்ளுங்க. முதலே சொல்றேன், முதலாவதாக நீங்கள் சரியாக அந்த 12 சொன்னீங்கள் என்றால் முதலாவதா சொல்றவர் மட்டும் 10 புள்ளியை பெற்றுக் கொள்ளுவீங்க. அக்கா இதுக்குள்ள ஒரு நிமிஷம் போறோங்க. அண்ணா வந்து நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் ஜெரட்டம் அண்ணாவா? வணக்கம் அண்ணா. சரோதினி அக்கா. இல்ல பொறுங்கோ. ஜெரட்டம் அண்ணா வணக்கம். வணக்கம் ஆனா மோகன், வணக்கம். ஆனா நேரம் பிந்தி விட்டது அண்ணா. அவங்களுக்கு டைம் மாத்தி இருக்கிறாங்க, அதுதான் வந்திருக்காங்களோ தெரியல. எங்களுக்கு டைம் மாறிட்டுது. ஆனால் இப்ப அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்குள்ள போக வேணும். இன்றைக்கு கேன்சல் பண்ணுவோம்மா, அடுத்த மக்களம் செய்வோம்மா. ஏன்னா நாங்க எதிர்பார்த்தோம் எங்கட நேரம் 9 தானே லண்டன் நேரம். இப்ப லண்டன் நேரம் 10:12 ஆயிட்டுது. என்ன செய்வோம்? மியூட்ல நிக்கிறீங்க. செய்யலாமா? நான் கவிதை பின்னாடி போயிடும் என்ன மண்ணா. என்னென்றால் எங்கட நேரம் 9க்கு தானே, ஆனால் இப்ப எங்கட நேரம் 10:12 ஆச்சுது. நாங்க அடுத்த கிழமை செய்வோம்மா. அதுக்கு என்ன பரவாயில்ல. என்ன டைம் சொல்லுங்க. எங்கட லண்டன் நேரம் அதே நேரம் தான். நீங்க அதே 1 நேரம். ஹவருக்கு முன்னாடி அதுக்கு வந்தீங்கடா சரி. இப்ப நீங்க 1 ஹவர் பிந்தி வந்திருக்கிறீங்க. அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே எழும்புறது எல்லாம். இல்ல 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 ஆண்டி, என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு முன்னாடி தான் வரும். அவங்களுக்கு இரவு நேரம் தானே. ஓ, அம்மா கதைப்பா அவங்களோட. ஓகே. ஓமண்டி வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம் வாணி. ஆ. என்னன்னு சொன்னா எங்களுக்கு டைம் மாறிட்டுது இப்ப. ஓ, அதான் கன்ஃபியூஸா போயிட்டுதுங்க இவருக்கும். அதான் நாங்கள் ஜேர்னலிஸ்டையும் கேட்க இல்லை. அவரும் இல்ல. எனக்கு தகவல் வர 1 hour நாங்கள் இப்ப 8 மணிக்கு உங்களுக்கு வழமையாக நாங்க இவர் உங்களுக்கு 8க்கு தான் துவங்குறவர். இப்ப அதுதான் நாங்க 7 இந்த எங்களுக்கு எல்லாம் டைம் 1 hour முன்னுக்கு போறோம், பின்னுக்கு போறோம். பின்னாடி. ஏன்னா விண்டர் துவங்குது தானே, விண்டருக்காக வேண்டி. அப்ப உங்களுக்கு இப்ப வந்து எங்களுக்கு 7:50 இளகால ஆகுது. உங்களுக்கு இப்ப எத்தனை மணி? எங்களுக்கு 10:15 ஆகுது. உங்களுக்கு அப்ப எத்தனை மணிக்கு துவங்க வேணும்? நீங்க முன்னாடி உங்களோட இப்ப உங்களுக்கு டைம் என்ன சொன்னீங்க? 7:15 சொல்லுங்க. நீங்க 6:15 வந்தா சரி. உங்களோட நேரம் 6:15. அதுக்கு என்ன? அது நல்லது. பரவாயில்ல தானே. எங்களோட நேரம் 9:15 வரும் காலையில. அதுக்கு என்ன? 9:15 உங்களுக்கு. சுகமா இருங்கோ. சாரி அண்ணா, சாரி பாத்துட்டு இருந்தேன். இரண்டாள் இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குது. உங்களோட நம்பர் தந்தா நல்லது. அது நல்லது என்ன. ஆமாம் ஆமாம். போறோங்கண்ணா. மெசேஞ்சர் தான் கூடிய மற்றதுல இல்ல. தரவா? 07 375 82 12 79. 79. 79. I'll read it back. Okay. 07 37 58 212 79. 79. That's it. Okay, thank you. சாரி அண்ணா. இரண்டால் அடுத்த நிகழ்ச்சி கவிதை நேரம். அப்ப அவருக்கும் தொகுப்பாளருக்கும் நேரம் கொடுத்துட்டேன். மன்னிப்பை வேண்டிக் கொள்றேன். நீங்க உங்களோட நேரத்துக்கு வந்தீங்கன்னா சரி வரணும். நன்றி. வணக்கம். நன்றி. உங்களோட டைம் 9 o'clock இல்லையா? உங்களோட டைம் 9:15 வைங்க. 9:15. Okay, thank you. உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும், அது இலகுவா இருக்கும் உங்களுக்கு. சரி, நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். சாரி. வணக்கம். பாய். அதான் அந்த டைம் ஏதோ மாதிரி நான் சொன்னேன். ஆனா டாக்டர் சரியா வந்துட்டார். அவர் சரியான டைமுக்கு வந்தவர். பின்னாடி அந்த டைம் கனவு பார்த்து வந்துக்கிறேன். கொஞ்சம் இதாகி அந்த டைம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா. இல்ல என்னடா பின்னாடி சரியா வந்து ஜெயகரண்டா அப்படின்னு சொல்லி இருப்பார். அத இன்றைக்கு அது அவரும் எனக்கு தகவல் போட இல்லை. எனக்கு நம்பர் எல்லாம் போச்சுது. ஓகே, நான் அவர்களோட நம்பர் வாங்கல. அவங்களோட வாங்கிருக்கணும். சரி, ஏதோ பாப்பா ஜெயாண்டி வந்துருவாரு என்ன கேட்டு எடுக்கிறேன். ஓகே தானே நான் சொன்னது? சாரி. ஒரு கேள்வி மட்டும்தான். ஓகேயா? எனக்கு
கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வழியா ம். ஒரே ஒரு கேள்வி 12 சொல் தருவேன். அதை நீங்கள் பொறுத்த நான் என்னென்று பிறகு சொல்றேன். என்ன ஓடிடுவார்கள் அதுக்குள்ள. அந்த 12ம் சரியாக சொன்னா முதலாவதாக 12 சொல்றவருக்கு 10 புள்ளி, இரண்டாவதா சொன்னா 8 புள்ளி, மூன்றாவதா சொல்றவருக்கு 6 புள்ளி. அதுக்கு பிறகு நீங்க சொல்ற புள்ளியா சொன்னா சரியா சொன்னா நான் 5 புள்ளி போடுவேன். ஓகேயா? நன்றி. ஓகே, ஆனாலும் முயற்சி செய்ய வேணும். ஓ செய்யறேன். அதுக்காக எல்லாம் புள்ளியா தண்டு பார்க்க கூடாது. ஓகே, இன்றைக்கு மட்டும் சரி. ஆனா இலகுவானது ஒன்றுதான். நீங்கள் பாருங்க, நான் மாத்தி மாத்தி தாரேன். முதலாவது நீங்கள் ஒரு பக்கம், இப்ப நான் இடப்பக்கம் எழுத வேண்டியதை முதலாவதா தருகிறேன், நீங்கள் மாத்தி போடுங்க. ஓகேயா? மீன் 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 தமிழில ஃபிஷ் என்று சொல்றேன். எருது எருது எருமை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எருமை. ஓகே. எருது நண்டு நண்டு சிங்கம் நண்டு சிங்கம் தராசு 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 வில்லும் அம்பும் சேர்ந்ததுவா? வில் அம்பு ஒரே இதுல நீங்கள் வில் எழுதுனாங்க, அம்பு எழுதுனானே நான் ஏற்றுக்கொள்றேன். அம்பும் நீர் யானை. ஓகே, எங்க வாருங்க விளங்குதான், நான் உடனே எடுக்க இடாது. செம்மறி கடா. நீங்கள் செம்மறி என்று போட்டா நான் மிச்சத்தை அட்ஜஸ்ட் பண்றேன். தேள். ஓகே. கடல் அரக்கன். இரட்டையர். அது ஒன்றுதானே. கடைசி என்ன? இரட்டையர். ட்விங்ஸ் ட்விங்ஸ். இரட்டையர். தமிழ்ல சொன்னாதான் விளங்கும் போல. ட்விங்ஸ். அது ஒன்றுதான் தானே. நீங்க எனக்கு தலையே வலிக்குது, திருப்பி சொல்றேன். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நான் 12 வந்துரு கொண்டு பார்த்துக்கொள்ளுங்க. இரட்டையர் சொல்லி இருக்கிறேன், எருது சொன்ன நான், சிங்கம் சொன்ன நான், நண்டு சொல்லி இருக்கிறேன், செம்மறி கடா சொல்லி இருக்கிறேன், தராசு சொல்லி இருக்கிறேன், மீன் சொல்லி இருக்கிறேன், நீர் யானை, தேள், வில் அம்பு, கடல் அரக்கன் 12 சொல்லிட்டேன். கடல் வேறு அரக்கன் வேறையோ? 2 ஒன்றுதான். கடல் திமிங்கலம் வேண்டா, கடல் வேற திமிங்கலம் வேற இல்ல. சரியா 12 வந்திருக்கு. எங்க மீன் 11 தான் வந்தது. 12 வந்திருக்கு. வடிவா பாருங்க. மீன் மற்றவர்கள் பொருத்தின பிறகு நீங்கள் பாருங்க 11 12 உண்டு. ஓகேயா? வில் வேற அம்பு வரையா போடுறதா? இல்ல வில் அம்பு உண்டு. அப்ப 11 தான் வந்திருக்கு. 12 இல்ல 11 வந்திருக்கு. 11 வில் அம்பு ஒண்டா 11 வில்லொண்டா 11. மீன், எருது, நண்டு, சிங்கம், தராசு, வில்லும் அம்பும், நீர் யானை, செம்மறிக்கடா, தேள், கடலரக்கன், இரட்டையர் 11. ஏமலார் எத்தனை வந்திருக்கு? 11 தான் வந்திருக்குது. இல்ல, நான் ஜெயமலர் 11 தான் வந்திருக்குது. ஜெயமலர் நீங்க மியூட் எடுங்க. மியூட். 11 தான் வந்திருக்கு. எத்தனை உங்களுக்கு வந்திருக்கு? 11 தான் வந்திருக்கு. இது வாடிமோகன் சொன்னதான் அப்படி இருக்கு. பாருங்க, எருது சொன்ன நான், ஓம் செம்மறி கடா சொல்லி இருக்கிறேன், ஓ இரட்டையர் சொன்ன நான், ஓ நண்டு, ஓ சிங்கம், ஓ ஓ கன்னி என்றதை சொல்லாம விட்டுட்டேன் நானும். ஓகே, கன்னி நம்பர் இல்ல. ஓகே, கனியா? கன்னி. கன்னி. ஓகே ஓகே. இஞ்சாலி பக்கம் உங்களுக்கு வர வேண்டியது மகரம், தனுசு, தனு, கன்னி. தனுசு, தனு வரும். இல்ல தனுசு இல்ல, தனு
தனுசு கடகம். கடகம் கன்னியும் வந்தது இதுக்குள்ள இல்ல தானே? ஓமாம், கன்னின்னு சொன்னேனா? திரும்பவும் இதுக்குள்ளேயும் கன்னி வருமா? திருப்பி ரெண்டும் கன்னி வருமா? நீங்க கன்னிய இல்ல, மாறி ஒரு- சொல்லிட்டீங்க. ஓ, கன்னிய ஆமாம், மாறி ரெண்டு சொல்லிட்டீங்க. பதங்கள் சொன்னேன் நான். கன்னி இங்கால வரணும் அப்படியாண்டா? கன்னி இல்ல, மெட்ட இல்ல, பக்கம் இல்ல, வரும். இல்ல, இல்ல, இல்லை. அப்ப இல்லை, கன்னிக்கு ரெண்டு கன்னிதான். ரெண்டு பக்கம் இருக்கா? ஓகே. கன்னி. இடவம் மேடம், என்ன? இடவம் மேடம், கும்பம், துலாம், மிதுனம், என்ன? மிதுனம், ஓ. மீனம். இப்ப இஞ்சாலி பக்கம் உங்களுக்கு ராசிகள் 12 சொல்லி இருக்கிறேன். ம். அந்த இல்ல 12 ராசியும் இல்ல 10 அந்த தான் இருக்கு. 12 10 அடையாளங்களையும் தான் நீங்க. 10 தான் இருக்கு. சரி, இப்ப 12 ராசி இஞ்சாலி பக்கம் வர வேண்டியதை பார்த்து கொள்ளுங்க, பொறுத்துங்கோ கடகடாண்டு. மீனம் சொன்ன நான், கன்னி சொல்லி இருக்கிறேன், தனு ஓ. சொல்லி இருக்கிறேன், விருச்சியம் தனுசுவோ தனுவோ? தனு தனு சரி. ஐயோ, திருப்பி பாருங்கோ. மீனம் சொன்ன நான், தனு சொன்ன நான், கன்னி சொல்லி இருக்கிறேன், மேடம், இடமம், மிதுனம், சிம்மம், கடகம். சிம்மம் சொல்ல இல்லையோ? சிம்மம், கடகம், துலாம் சொல்லி இருக்கிறேன், ஓ. மகரம், கும்பம், விருச்சிகம். இப்ப 12 வந்திருக்கிறது. மீண்டும் திருப்பி நான் சொல்லுறேன், நீங்கள் முதலாவதா பொறுத்துறீங்களோ 12 அந்த அடையாளம் உங்களோட ராசியில வர்ற அடையாளத்தை பாருங்கள். கும்பராசி சொன்ன நான், மகரம் சொல்லி இருக்கிறேன், மீனம் சொன்ன நான், தனு, விருச்சியம், துலாம், சிம்மம், மேடம், மிதுனம், இடபம், கடகம் அவ்வளவும் சொல்லி இருக்கிறேன். உங்களோட ராசியை யோசிச்சு பாருங்க. உங்களோட ராசிக்கு நீங்கள் என்ன அடையாளம், உங்களோட ராசியின் அடையாளம் உண்டு. முதலாவதா சரியா சொல்றதற்கு 10 புள்ளி. எனக்கு நீங்கள் கைக்கு இதென்றாலும் தெரியாது, தயவு செய்து பேரை சொல்லுங்க. நான் சொல்லி பாக்குறேன் ஜெயமலர். ஓகே, மீன் வந்து மீனம். ஒரு நிமிஷம். ஜெயமலர், ஓகே சொல்லுங்க. மீன் வந்து மீனம். சொல்லுங்க. எருது ரிஷபம். என்னது? எருது ரிஷபம். நண்டு கடகம். ஓகே. சிங்கம் சிம்மம். ஓகே. தராசு துலாம். ஆமாம். வில்லும் அம்பும் தனுசு. நீர் யானை தெரியல, மகரம்னு சொல்றேன். நீர் யானைக்கு மகரம். ஓகே. மகரம். செம்மறிக்கடா மேசம். மேடமா? மேடம் மேடம். ஓகே. தேள் வந்து விருச்சகம். விருச்சிகமா? விருச்சிகம். ஓகே. கடலரக்கன் கும்பம். ஓகே. இரட்டையர் மிதுனம். மிதுனம். மற்ற கன்னி. கன்னிக்கு கன்னி தான் தெரியல. கன்னிக்கு கன்னி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் சொல்லி இருக்கிறீங்க இல்லையே. அடுத்தது நான் சொல்லுகின்றேன். பொறுங்க. எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே. நீங்க மீனம். ஓகே ஓகே சரி. ஜெயமலர், மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்தது நான் சொல்லுகின்றேன். அடுத்தது நான். நேவிசக்காவா அண்ணாவா? நேவிசக்காக்கு அப்புறம் நான். நேவிசக்கா. ஆமா. மீனுக்கு மீனம், எருதுக்கு ரிஷிபம். பொறுங்க. எருதுக்கு ரிஷிபம். ரிஷிபமே நான் தரவே இல்லை, நீங்க இதுல பாக்குறீங்க. இல்ல, எருது நான் ரிஷிபம் தான் போட்டிருக்கிறேன். எருது எல்லாரும் பார்த்திருக்கிறீங்க. அவர் தந்தது இடபம், ஆனால் அங்க ராசி அதோட எங்களுக்கு அது தெரியும் தானே. இப்ப எருதுண்டா இப்ப இவற்ற ராசி அதுதான். இடபம் தந்தது நீங்க ரிஷபம் பண்ணிக்கல, அங்கால பாக்குறீங்க, பாருங்க, பார்த்து சொல்லுங்க. ஏன்னு சொன்னா என்னுடைய கணவர் வந்து எருதுதான். நானும் அவற்ற இது அவர் ரிஷபம் தான் சொல்றாங்க. அவற்ற இது அந்த இது. அப்ப நான் அதைத்தான் சொன்னேன். ஓகே நான் தமிழ்ல தரே
கேட்கல, சரி, இடபம் இடவம். என்றுதான் சொன்னேன் நானா. இடவம் இடவம் அதை நான் ரிஷபத்தை இடவம் சொல்லி இடவம். மற்றது நண்டு வந்து எருதுக்கா ஓ அக்கா, எருதுக்கா இடபம் சொன்னீங்க. எருதுக்கு இடவம், ம், நண்டுக்கு கடகம், ஓகே. சிங்கத்துக்கு சிம்மம், பொறுங்க தராசுக்கு பொறுங்க பொறுங்க. கும்பம் சொன்னீங்க என்ன? சிங்கத்துக்கு சிம்மம் சிம்மம், ஓமா. தராசுக்கு துலாம், தராசு கடை தராசு துலாம், ஓகே கன்னிக்கு கன்னிதான், ஓகே மற்றது வில்லம்புக்கு தனுசு, ஓகே. செம்மறியாடுக்கு மேசம், மேசம் இல்ல, மேடம். மேடம் சமஸ்கிருத சொல்லில, நான் தமிழ்ல மேடம் 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 மேடம், ஓகே. தேளுக்கு விருட்சிகம், தேளுக்கு விருச்சியம். ஓகே இரட்டையருக்கு மிதுனம், ஓகே நீர் யானைக்கு கும்பம். ஓகே. 4, 5, 6, 12. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தவர். கேமலர் இப்பதான் யோசிக்கிறீங்க. ஓகே. மீனத்துக்கு மீனம் மீன் ஆனா மீனம் மீன் மீனம் மீன் கன்னி கன்னி எருது பாருங்க ரெண்டாவதா சொன்னது. கன்னிக்கு கன்னி ஓகே எருதுக்கு இடபம் ஓகே. நண்டுக்கு கடகம் சிங்கத்துக்கு சிம்மம் பாருங்க. நண்டு நண்டு சொன்னானு. ஓகே கடகம் ஓகே சிங்கத்துக்கு சிம்மம் ஓகே. நீர் யானைக்கு மகரம் ஓகே. செம்மறி கடாவுக்கு மேடம் மேடம். ஓகே இரட்டையர் மிதுனம் ஓகே வில்லு அம்புக்கு தனுசு ஓகே. சொல்லுங்க. தேளுக்கு விருச்சிகம். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே. ஆனா விருட்சிகம் தந்தனீங்களா? 5, 6, 7, 8, விருட்சிகம் தந்தவதானே தந்தனீங்களா? ஆமா ஆமா ஆமா. விருச்சிக ராசி. நாமளெல்லாம் விருட்சிக ராசி தானே. அப்படி நச்சுனே பாருங்க. 1 2 3 12. 4 5 6 7 8 9 10 11 12 ஆடி இருக்கிறான். ஆனா இதுல விருட்சியத்தை காணுமே. இல்ல வாணி சொல்றது சரி. விருச்சிகம் இல்லத்தான், விருச்சிகம் இல்ல. நான் தேளுக்கு விருச்சிகம் மட்டும் எழுதினேன். ஐயோ, விருச்சிக ராசி நான் சொல்லி இருந்தேன். இல்ல நீங்க கன்னி தான் நீங்க அதை தந்தது. விருட்சிகம் இல்ல. விருச்சிகம் சொன்னவ இது எழுதி விருச்சிகம் எழுதி அப்படியே விருட்சியம் பண்ண 13 வருமா? அப்படியாண்டா? இல்ல 12 தான் சொல்லியிருந்தேன். வாணி, நீங்கள் திரும்பி பாருங்க. விருச்சியம் சொன்னேன், கும்பம் சொன்னேன், நான் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. மகரம், தனுசு, கடகம், கன்னி, இடபம், மேடம், கும்பம், துலாம், மிதுனம், மீனம், கன்னி, சிம்மம். விருச்சிகம் எழுத இல்லையா? அப்ப நீங்க எழுதினாங்க. நான் எழுதியிருக்கிறேன் விருச்சிகம். 2 தடவை எழுதி இருக்கிறீங்களா? இல்ல நாங்க எழுதி இருக்கிறோமே விருச்சியம். நாங்க எழுதிக்கிறோம் விருச்சிகம். அப்ப என்ன சொன்னேன். சரி, இப்ப மீண்டும் அந்த ஒரு கரெக்ஷன் பார்த்துட்டு ஓகே ஓகே ஓகே. நான் கன்னி 2 தரம். சாரி, நான் கன்னி 2 தரம். விருட்சிகம். ஓகே ஓகே. சாரி. கன்னி வலப்பக்கம் வரும், மணி இடப்பக்கம் வரும் சொன்னேன் நான். ஆமா இல்ல, நான் இதுல 2ஐயும் போட்டேன். ஓகே ஓகே ஓகே. இப்ப அடுத்தது யார் சொல்ல போறீர்கள்? சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்க. பொறுங்க. சரோஜினி அக்கா எங்க அவ சத்தத்தை காணல. பத்மினி, இப்ப பத்மினி நீங்க சொல்லுங்க. பத்மினி, நல்ல சந்தர்ப்பம் சொல்லுங்க. ஐயோ, சத்தத்தை காணல. சரி சொல்லு பாப்பமே.
வாணிமோகனா பாருங்க பாருங்க வார எத்தனை முடிச்சிட்டேன் 2 4 6 8 10 2 கண்டுபிடிச்சிட்டு வார ஒன்றும் வருது இல்லையே. அதான் கன்னி ராசி கன்னி. ராசி மேடம் 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 வந்து இப்ப இதுல உண்மையில ஜெயமலர் நேவிசக்கா அனாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லணும். சொன்ன உடனே டக்காண்டு பிடிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட ராசியோட ஒவ்வொரு பிள்ளைகளோட ராசிகளும் தெரியும் தானே. அப்ப அதை நாங்க வச்சே கேட்டு கொண்டு இருக்கிறது தானே, அப்ப அதால டக்கண்டு வந்துட்டுது எங்களுக்கு. ஆஹ் ம். வந்துட்டுது. ஆனா சரிபுலைன்னு சொல்லல தானே. அதேண்டா சரி பிள்ளைன்னு சொல்ல இயலாது. ஆனா எனக்கு ஒன்றோ ரெண்டோ சந்தேகமா இருக்குது. சரோஜினி அக்கா நீர் தானேயும் அந்த கடல் இறக்கிறது தான் பிரச்சனை வந்தது. அதுக்கு தான் ஓ, கடல் இறக்கணும். இதா சரியா போயிட்டு. சொன்னீங்க. அது ரெண்டும் தான் எனக்கு பிரச்சனை வந்தது. அது ராசி அந்த அந்த ரெண்டும் ராசியில தான். கட்டி ஒருத்தர் இல்ல போல எனக்கு. அத மாத்தி இருந்தீங்களா சரியா இருந்தது. கடல் இறக்கணும்டா அது என்னது கடல் இறக்கணும்? பாத்துட்டு சொல்றேன் கடல் அரசனண்டா என்னன்னு. முன்கோபம் அதிகமாக கொண்டவர்கள். சரியா போச்சு. அப்பா என்னமோ ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள கடல்னு சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுக்க வேணும். சரி சொல்றேன். யோசிச்சுக்கிட்டு தேள் இருக்கிறாங்க. வந்து விருட்சிகம். வாணிமோகனா ஆ, என்ன சொன்னீங்க? தேள் விருட்சிகம். பாருங்க தேள் தேள் விரிச்சியம். ஓகே. செம்மறியாடு அதென்றதான் இடபம். என்ன வந்து உங்களோட என்ன? ஆடு செம்மறி செம்மறியாடு. ஆடு இடப்போமா இல்லே. ஆ, ஆடா இடப்பம். ஓகே. ஆடு ஆடுங்கோ. ஆடு ஆ, இடபம். சரிதான். சரியா. மற்றது சிங்கம் சிம்மம். ஓகே மீனம் மீன். ஓகே. கடகம் நண்டு. என்ன என்ன நண்டுக்கு என்ன? கடகம். ஓகே தனுசு வில்லும் அம்பும். ஓகே கன்னிக்கு கன்னி. ஓகே ஆ, தராசு துலாம். ஓகே. நீர் யானை மிதுனம். இரட்டையர் மகரம். சொன்னதுதான். இரட்டையர் மகரம். ஓகே கடலரக்கன் மேடம். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 என்ன ஒன்று வந்திருக்கணும். அவன்ட்டு எதுக்கு வரணும்? கன்னி சொல்லிட்டேன். எருது சொன்னீங்களா? தராசு எருது சொல்லல பாருங்க. எருது பாருங்க கொம்பட நிக்கிறது என்டை ஆட்டுக்குட்டியா இருதா மாடா. ஓகே நான் சொல்லவா? வெயிட். எருது அப்படி என்ன மாத்திரம் நீங்க இடப்பத்தையே மாறித்தான் சொன்னீங்க. மாறி. ஓகே ஓகே சொல்லாதீங்க. இடப்பம் வந்து எருது சொல்றேன். ஓகே ஓகே வாழ்த்துக்கள். அது எருது சொல்றேன். எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே அடுத்த ஆள். நான் பத்மினி. பார்த்தாச்சே சொல்லுங்க. என்னத பாக்குறது சரி வர இல்ல. மீனம் வந்து இரட்டை மீன் சொல்லுவான். இப்ப நீங்க அங்க உங்களோட வீடியோ போடுங்க. காணே இது பாருங்க மீன் என்ன இவர் என்னத்துக்கு சொன்னவர்? இப்ப நீங்க வீடியோ போடுங்க பத்மினி. பாருங்க இவர் இப்ப கேமலர் என்னதுக்கு சொன்னவர்? ரெட்டையரா? நானோட வாரா நேவி சரோஜினி அக்கா பத்தினி. ஓ நீங்கள் இப்ப இரட்டையர் என்னதுக்கு சொன்னீங்க? இரட்டையர் வந்து மீனத்துக்கு சொன்ன. மீனம். ஓகே. கடகத்துக்கு வந்து நண்டு சொல்லுவான். கடகத்துக்கு நண்டு. ஓகே. யோசிச்சு இல்லாம சொல்லுங்க. சரியோ புள்ளையோ சொல்லுங்க. எப்படியோ 5 புள்ளி தரத்தான் நான் போறேன். சிம்மத்துக்கு வந்து சிங்கம் சொல்லுவான். ஓகே சொல்லுவோம். வேற யாரும் இருக்கிற பக்கத்துல சொல்லு. நீங்க தான் சொல்றேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. மற்றது தேளுக்கு வந்து விரிச்சம். விரிச்சியம். ஓகே. விரிச்சியம். தராசுக்கு வந்து என்னது? தராசுக்கு வந்து என்ன நீதிபதி என்றுதான் சொல்லுவோம்.
ம். எருதுக்கு வந்து ரிஷபம். ஐயோ ரிஷபம் நான் தரவே இல்லையே, நீங்கள் ஏன் சமஸ்கிருத இதுக்குள்ள போறீங்கள்? அங்க ஆ, போய் இந்த சொல்லே நான் தரவே இல்லை. தமிழ்ல சொல்றேன் என்ன நீங்கள் அங்க போவீங்கள்? ஆ, கும்பத்துக்கு வந்து வந்து சின்ன என்னத்தை சொல்றது, கும்பத்துக்கு ஒன்றும் தெரியாது கிடக்கு. சரியா அப்படியே விடுங்க. செம்மறி, கடல் அரக்கன், சிம்மம். கன்னிக்கு வந்து நீங்க கன்னி தந்தனீங்களாக்கும், அதுக்கு கன்னிய சொல்லுவான். தனுவுக்கு கன்னி தந்தனீங்களோ? கன்னி கன்னி தனுவுக்கு கன்னியா போனேன். ஓ. ஆ, கடகம் வந்து நண்டு. தனுசு என்று சொன்னால் என்ன கன்னிக்கு தான் கன்னி சொல்லுங்க. தெரியுமோ? தனுசு என்றா என்ன அர்த்தம் என்று தெரியுமோ? தனுசுக்கு என்னண்டு தெரியல. சரியா. வில்லும் அம்புமா இருக்கு. அடுத்ததா முடியுங்க. நல்லது. சரோஜினி சொல்லவா? பாத்துட்டா பொறுங்கோ, கொஞ்சம் பொறுங்கோ. தேள் விரிச்சம். ஆனால் நான் சொன்ன சொல்லு சொல்லாமல் நீங்கள் அந்த சமஸ்கிருத சொல்லி சொன்னீங்கள் என்றால் 10 புள்ளி கிடையாதா? முதலே சொல்லு. சரோஜினி சொல்லவா? பத்மினி சொல்லி கொண்டிருக்கிறார் அக்கா. பத்மினி மிச்சம் முடிக்க இல்லையா? 1 2 3 4 5 6ல நீங்கள் 3 சரியா வந்திருக்கு. சொல்லுங்க. அதுதானே. சரி அப்படியே விடுங்க. ஓகே, 5வது சொல்லி இருக்கலாம். நீங்கள் அதுவும் சொல்லாவிட்டா உங்களுக்கு 0 புள்ளி தான். சொல்லுங்க சரோஜினி அக்கா. தராசுக்கு துலாத்தை சொல்லுவோம். துலாம். இப்ப நீங்க எழுதி வச்சிருந்தா கடகரன்னு சொல்லி சரோஜினி சொல்லவா? பொறுங்க சரோஜினி அக்கா நீங்க சொல்லுங்க. கௌரி வந்துட்டா. சரோஜினி அக்கா சொல்லுங்க. நான் சொல்லுறேன். மீன் வந்து மீனம். இவர் சரியா சொல்லுவார் பாருங்க. வெயிட் அண்ட் see. கடலரக்கன் வந்து மகரம். அம்பு வந்து தனுசு. தேள் விருச்சிகம். தராசு துலாம். கன்னி வந்து அந்த கன்னி ராசி தான். நண்டு வந்து கடகம். மற்றது அந்த இரட்டையர் வந்து மிதுனம். இவர் வந்து இப்ப இதுலயே இருக்கிறார், வீடியோல இருக்கிறார் வாணி. இல்ல. ஆடு வந்து மேஷம். ஆடே நான் சொல்லலையே. சரி, ஆடும் சொல்லல, மேஷம் என்ற சொல்லும் சொல்லல. ஓகே, அடுத்தது சொல்லுங்க. மற்றது சிங்கம் வந்து சிங்கராசி வந்து சிங்கம் தான். சிங்கம் தான் சிங்கம். மற்றது சிங்கத்துல ராசி இருக்குதா, சிங்கத்துல அடையாளம் இருக்குதா சொன்ன நான். ஓகே. கடல் அரக்கன் வந்து மகரம். ஓகே. வேற என்ன தந்த நீங்க? நான் தந்த 1 2 3 4 5 அது வில்லம்பு, அது தனுசு சொல்லி போட்டேன். தனுசு முதத்தனம் சொல்லிட்டீங்க. தேள் விருச்சிகம். இப்ப அது சரி, தேள் விருச்சிகம் அது 2 தனம் வந்துடுது. சரி, இப்ப கௌரி வந்திருக்கிற. நான் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனாலும் நான் மேஷமண்ட சொல்லல, ரிஷபம் சொல்லல. நீங்கள் ஏன் அதுக்குள்ள போறீங்க? நீங்கள் அங்க போய் பாத்தீங்களா புள்ளதான் தெரியும். நாங்க பார்க்கையில எங்களுக்கு அது அப்படியே ஞாபகத்திலே வந்துட்டது. நீங்கள் பார்க்கலன்றதை நான் ஒத்துக்கொள்றேன். பார்க்கலன்றதை நான் ஒத்துக்கொள்றேன். கௌரி சிரிக்கிறேன். எனக்கெல்லாம் இவற்றை ராசி ரிஷபம் தானே. ரிஷபம் எது தண்டோன்னு அவற்றை அந்த ஞாபகம் தான் வந்தது. வந்து கும்பம். அதே மாதிரி ஜெனிஃபர் மேஷம், அதெல்லாம் இடத்த மேஷம் 2 தான் சொல்லலாம். ஆனால் இப்ப பாத்துக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா எனக்கு எல்லாம் சரியா நினைக்கிறேன். யாரு 1 2 3 4 5 ஜெயமலர்
நீங்கள் 10 சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஒன்றுதான் நீங்கள் மாறி அந்த 2ஐயும் மாத்தி விட்டுட்டீங்க. இல்ல இல்ல அதுவும் சரியா தான் சொல்லி இருக்கிறேன். கடல் இறக்கன் கும்பம் மட்டும் தான் சொன்னேன். எனக்கு அது ரெண்டுக்கு தான் வித்தியாசம். கடல் இறக்கனுக்கும் மற்ற நீர் யானைக்கு தான் நின்று தெரியாம இருந்தேன். கடலிறக்கன் வந்து மகரத்துக்கு தான் கடல் இறக்கன். நீங்கள் கடலிறக்கன் மகரம். அப்ப இப்ப பார்த்து கொள்ளுங்க கௌரி மன்னிப்புடன். செம்மறி கடான்னு தான் சொன்னா நீங்கள் ஆட்டுக்குள்ள போட்டீங்கள். செம்மறி கடா வந்து மேட ராசிக்கு, எருதுக்கு இடம ராசிக்கு, இரட்டையர் வந்து மிதுன ராசிக்கு, நண்டு வந்து கடக ராசிக்குரியது, சிங்கம் வந்து சிம்ம ராசிக்குரியது, கன்னி ராசிக்குரியது, தராசு துலாம் ராசிக்குரியது, வில்லம்பு தனு ராசிக்குரியது, தேள் வந்து விருச்சிக ராசிக்குரியது, கடலிறக்கன் மகர ராசிக்குரியது, நீர் யானை கும்ப ராசிக்குரியது, மீன ராசிக்குரியது. நீங்கள் 12 சரியாக யாருமே சொல்லவில்லை. நான் எத்தனை சொல்லி இருக்கிறேன்? நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கிறீர்கள் மாறி மாறி. நான் இப்ப தமிழ்ல சொல்றேன். 12 சரியாக ஒரு தரம் சொல்லவில்லை என்றுதான் சொன்னேன். சரியா 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 நான் எத்தனைக்கு சொல்லி இருக்கிறேன் ப்ளீஸ்? யாரால்? அண்ணா 1 2 3 4 5 6 7 8க்கு சொல்லி இருக்கிறீங்க. ஓகே நன்றி நன்றி. நான் 1 2 3 4 5 6 7 8 9க்கு நேவிசக்கா சொல்லி இருக்கிறீங்கள். ஏமலர் 10க்கு சரியாக சொல்லி இருக்கிறீங்க. போறீங்களா? பத்மினி 1 2 3க்கு 4க்கு சரியாக சொல்லி இருக்கிறீங்க. வாணி 1 2 3 4 5 6 7 8 சரியாக சொல்லி இருக்கிறார் வாணி மோகன். சரோஜினி அக்கா 1 2 3 4 5 6 7 8க்கு சொல்லி இருக்கிறீங்க. சரி, எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தெரியாத அறிஞ்சு கொள்றதான நீர் யானைக்கு என்னென்று வடிவம் இருக்க பாருங்க. நீர் யானை அதுல இருக்கு. நீர் யானை கும்பம். கும்பம் இல்ல கும்பம் தான் அது. உண்மையா நீர் யானை இல்ல வேறு ஒன்று உருவமா? நீர் யானை கும்பம். கலசமண்டல வரும். கலசம் இல்ல, கும்பம் இல்ல கும்பம் தான். கும்பத்துக்கு ராசி கலச ராசி என்று இருக்குதா? இல்ல கிடக்கு. கும்ப ராசி தான் இருக்குது. தலை வந்து ஆட்டின் தலை மாதிரி தான் கிடக்காதான் கிடக்கு. அது நீர் யானை தான். நீர் அது ஆட்டின் தலையில செம்மறி கடா இருக்கிறது வந்து மேட ராசிக்கு. அது புறம்பா இருக்குது பாருங்க. ரெண்டு ஆட்டின் மாதிரி தான் இருக்கு. இல்ல அதுல இருக்கிறது. நாங்க சரி நாங்க டிசிமெண்ட் சொல்லிட்டோம். அது ரெண்டையும் பார்த்து போடுங்க புள்ளிய. ரிசத்துக்கும் மேசத்துக்கும் மேடம் இடவும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நானு 12ஐ நீங்கள் சரியா நிரப்பினால் முதலாவது வேற 10 புள்ளிய பெறுவீங்கள் என்று. 10 புள்ளிய சொல்லி போட்டு பார்த்து போடட்டும். யாருமே இல்ல. பார்த்து போடுங்க. அப்ப எங்களுக்கு பார்த்து போடுங்க. 10 சரி, எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கலந்து வளப்படுத்தும் அதிபரவர்களுக்கும் வாணிமோகனுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவும் இந்த வாணிமோகனுக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி வணக்கம். கேள்வி கணைகள் தோப்படு செல்வி நித்யானந்தன் அவர்கள் நடந்திருந்தார்கள். செல்வி என்ன ராசி?